தாம்பாளத்தை பூஜை அறையில கொண்டு வந்து வச்சு நாம வழிபடுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கறதை நான் சொல்றேன். பூஜை செய்வதற்கான நேரத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யுங்க, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்ப நேரம் என்னன்னு பாத்துருவோமா? 14/4/2026 அன்னைக்கு காலையிலே நீங்க வழிபடுறீங்கன்னா 6 to 7 மணி வரைக்கும் சிறப்பானதாக இருக்கு. அதற்கு பிறகு 7:20 to 8:45 வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. அதற்கு பிறகு 10:40 to 11:50 வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. இலை போடுறதுக்கு 1:35 to 2 மணி வரைக்கும் நேரம் நன்றாக அமைஞ்சிருக்கு. நான் இப்ப உங்களுக்கு 4 நேரம் இதுல கொடுத்திருக்கேன். இந்த சித்திரை மாதம் முதல் நாள் அன்று எல்லா சுவைகளோடும் நாம உணவு உண்ணணும் அப்படின்னு நமக்கு பெரியவங்க ஒரு வழக்கம் வச்சிருக்கிறாங்க. அறுசுவையும் அன்னைக்கு நம்மளுடைய சாப்பாட்டுல இருக்கணும். கண்டிப்பா நாம வைக்கக்கூடிய பொருட்கள்ல வேப்பம்பூ ரசமும் மாங்காய் பச்சடியும் கண்டிப்பா இடம்பெறணும் அப்படின்னு ரொம்ப காலமா நமக்கு தெரியும். தெரியாதவங்க புதுசா பாக்குறீங்கன்னா அவங்களுக்காக நான் சொல்றேன். நாம சமைக்கக்கூடிய உணவுல இனிப்பு வைக்கிறோம், புளிப்பு வைக்கிறோம், காரம் வைக்கிறோம். ஆனா துவர்ப்பு சேர்க்கறது இல்ல, கசப்பு சேர்க்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நாம சேர்க்கக்கூடியதுல மாங்காய் புளிப்புக்கும் கசப்புக்காக வேப்பம்பூ ரசம். இறைவனை வழிபாடு பண்ணுங்க.